நிஜ வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அழகான திரைப்படமாக உருவாக்குவதில் மலையாள சினிமாவிற்கு இணை மலையாள சினிமாதான் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக வந்திருக்கும் படம்தான் உள்ளொழுக்கு. கடந்த மாதம் ரிலீஸான இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. சினேஸ்தான் இந்தியா நடத்திய சிறந்த திரைக்கதைக்கான போட்டியில் விருது பெற்ற இந்த கதையை இயக்குனர் கிறிஸ்டோ டோமி திரைப்படமாக இயக்கியுள்ளார். மாமியார் மற்றும் மருமகள் இடையே உள்ள பிணைப்பை அற்புதமாக சொல்லும் இந்த படத்தில் மாமியாராக நடிகை ஊர்வசியும் மருமகளாக பார்வதி திருவோத்தும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள். தற்போது இந்த படத்தின் கதையை பார்ப்போம். இந்த கதையில் வரும் நாயகி பார்வதி வேலையில்லாமல் சுற்றித் திரியும் அர்ஜுன் ராதாகிருஷ்ணனை காதலிக்கிறார். இந்த காதலை விரும்பாத பார்வதியின் பெற்றோர்கள் அவரை கட்டாயப்படுத்தி பிரசன்ன முரளிக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். இதனால் தன் கணவனோடு வேண்டா வெறுப்பாக வாழ்கிறார் பார்வதி. இந்நிலையில் திடீரென நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழும் பிரசன்ன முரளிக்கு ஊர்வசியும் பார்வதியும் பணிவிடை செய்கிறார்கள். இதற்கிடையில் நாயகி பார்வதிக்கு அவருடைய முன்னாள் காதலனுடன் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டு கர்ப்பம் ஆகிறார். இந்த நிலையில் கணவனான பிரசன்ன முரளி இறந்து விடுகிறார். இதையடுத்து பார்வதியின் வயிற்றில் வளரும் கரு தன் மகனுடையது என்ற நினைப்பில் இருக்கும் ஊர்வசி தன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக பிறக்கப் போகும் குழந்தையை கருதி மருமகள் மீது பாசமாக இருக்கிறார். அதனால் பார்வதியை தன்னுடனே தங்கிக் கொள்ளுமாறு ஊர்வசி நிர்பந்திக்கிறார். இதனால் வேறு வழி இல்லாமல் ஊர்வசியிடம் உண்மையை சொல்கிறார் பார்வதி. இந்த உண்மை தெரிந்த பின் இவர்கள் இருவருக்கும் நடக்கும் பாச போராட்டம் மற்றும் கிளைமாக்ஸில் இருக்கும் 2 ட்விஸ்ட்கள் தான் மீதி கதை. நடிகை பார்வதி மற்றும் ஊர்வசி இருவரும் போட்டி போட்டு நடித்து இந்த படத்திற்கு உயிர் கொடுத்துள்ளனர். இருவரில் ஒருவருக்கு இந்த வருடத்தின் தேசிய விருது நிச்சயம் என்பது மட்டும் உறுதி. குறிப்பாக மருமகளாக நடித்திருக்கும் நடிகை பார்வதி கோபம், ஏக்கம், சோகம் என எந்த ஒரு இடத்திலும் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் மிகவும் நேர்த்தியாக மொத்த படத்தையும் தனது கனகச்சிதமாக நடிப்பின் மூலம் தாங்கி நிற்கிறார். மருமகளாக பார்வதி ஒரு பக்கம் சிக்ஸர்களாக அடிச்சு நொறுக்க, மாமியாராக நடிகை ஊர்வசி அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான உடல் மொழி மற்றும் குரலை ஒருங்கே இணைத்து தனது நடிப்பின் மூலம் கிடைத்த இடங்களில் எல்லாம் போன் அடிக்கிறார். இவர்களை தவிர படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் தங்களது பணியை கனகச்சிதமாக செய்துள்ளனர். மொத்தத்தில் மசாலா இல்லாத ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை விரும்பும் சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்.